பிரதமர் மோடியுடன் மத்திய ஆசிய நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் சந்திப்பு. உணவு பாதுகாப்பு, தீவிரவாத எதிர்ப்பு, வர்த்தகம் உள்ளிட்டவற்றில் ஒன்றுபட்டு நிற்க பிரதமர் மோடி உறுதி. ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரை கேட்கும் போதெல்லாம் தாங்கள் பெற்ற அவமானகரமான தோல்வியே பாகிஸ்தானுக்கு நினைவுக்கு வரும். பல நூறு கிலோமீட்டர் தாண்டி தாக்குவோம் என்பதை பாகிஸ்தான் நினைத்துக்கூட பார்த்திருக்காது என்றும் பிரதமர் மோடி ஆவேசம். கடந்த 11 ஆண்டுகளில் பாஜக அரசு மேற்கொண்ட முயற்சிகளால் இந்திய இளைஞர்களின் திறன் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. தனது ஆட்சியின் 11 ஆண்டு நிறைவையொட்டி பிரதமர் மோடி பெருமிதம். நாட்டில் கொரோனா தொற்று பாதித்துள்ளவர்கள் எண்ணிக்கை 5000-ஐ கடந்தது. அதிகபட்சமாக கேரளாவில் 1679 பேருக்கும், தமிழகத்தில் 221 பேருக்கும் பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக மத்திய அரசு தகவல். மத்திய அரசு ஊழியர்களுக்கான 8வது ஊதிய குழுவுக்கு மத்திய அரசு ஒப்புதல். அடுத்த ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் அமல்படுத்தப்படும் என தகவல். மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்கள் மற்றும் கமல்ஹாசன் மனு தாக்கல். அதிமுக சார்பில் 2 வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்தனர். தமிழக பிரச்சினைகளை சமாளிக்க முடியாமல் தொகுதி மறுவரையறை என்ற பெயரில் மடைமாற்றம் செய்கிறார் ஸ்டாலின். வராத ஒன்றை புலி வருது என பூச்சாண்டி காட்டும் வேளையில் ஸ்டாலின் தொடர்ந்து ஈடுபடுவதாகவும் எடப்பாடி பழனிசாமி காட்டம். அதிமுக போன்ற அடிமைகள் சுயநலத்திற்காக பாஜக முன் மண்டியிட்டாலும் திமுக தலைமையில் ஓரணியில் தமிழ்நாடு அணிவகுக்கும். வளர்ச்சியடைந்துள்ள ஒரே காரணத்திற்காக தமிழகம் தண்டிக்கப்படுவதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என மு.க. ஸ்டாலின் சூளுரை. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கின் குற்றவாளி ஞானசேகரனுக்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை. எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை ஆகியோர் முன்வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பதில். சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்த முடிவை மறுபரிசீலனை செய்ய கோரி மத்திய அரசுக்கு பாகிஸ்தான் கடிதம். கடுமையான தண்ணீர் நெருக்கடியை நாடு எதிர்நோக்கியுள்ளதாகவும் மக்கள் பசியால் இறக்க நேரிடும் எனவும் குறிப்பிட்டுள்ளதாக தகவல். ராமதாஸ், அன்புமணி இடையே சமாதானம் ஏற்பட்டு விரைவில் நல்ல செய்தி வரும். பேச்சுவார்த்தையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாகவும் பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி விளக்கம். சீருடையுடன் சமூக வலைதளத்தில் புகைப்படங்களை பதிவு செய்யக்கூடாது என எஸ்பி உள்ளிட்ட காவல் உயரதிகாரிகளுக்கு டிஜிபி உத்தரவு. உரிய அனுமதி இல்லாமல் யூடியூப் சேனல்களுக்கு பேட்டி கொடுத்தால் நடவடிக்கை என எச்சரிக்கை. பெங்களூரு கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக பதியப்பட்ட எஃப்ஐஆரை ரத்து செய்ய கோரி கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் அம்மாநில கிரிக்கெட் சங்கம் வழக்கு. மாநில அரசின் உத்தரவின் பேரிலேயே ஆர்சிபியின் வெற்றி கொண்டாட்ட நிகழ்ச்சி நடத்தப்பட்டதாகவும் விளக்கம். மதுராந்தகம் மேல்மருவத்தூர் பாலப்பணிகளால் பேருந்துகள் சென்னை வருவதில் தாமதம். கிளாம்பாக்கத்தில் பயணிகள் கூட்டம் அதிகரித்து காணப்படுவது குறித்து எஸ்இடிசி விளக்கம். அதிபர் பதவியிலிருந்து ட்ரம்பை நீக்கி ஜேடி வான்ஸ் நியமிக்கப்பட வேண்டும் என எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட நபர் ஆம் என குறிப்பிட்டு பதிவை எலான் மஸ்க் மறுபகிர்வு செய்ததால் பரபரப்பு. எலான் மஸ்கிற்கான அரசின் மானியங்கள் மற்றும் ஒப்பந்தங்களை நிறுத்துவதே அமெரிக்க பட்ஜெட்டில் பல கோடி டாலர்களை மிச்சப்படுத்தும் எளிய வழி. இருவருக்கும் மோதல் முற்றிவரும் நிலையில் அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை. நாசா பயன்படுத்தும் தனது ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவன டிராகன் விண்கலத்தை உடனே திரும்பப் பெறுவதாக அறிவித்தார் எலான் மஸ்க். ட்ரம்ப் உடனான மோதலால் அதிரடி நடவடிக்கை. புத்தியை இழந்துவிட்ட எலான் மஸ்குடன் பேச்சு நடத்த விரும்பவில்லை என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பு. டெஸ்லா நிறுவன தொழிலதிபர் எலான் மஸ்கிற்கு அரசு ஒப்பந்தங்களை ரத்து செய்யப் போவதாக எச்சரித்த ட்ரம்ப் மஸ்குடன் பேச ஆர்வமில்லை என்று கருத்து. எலான் மஸ்கின் ஸ்டார்லிங்க் நிறுவனம் செயற்கைக்கோள் மூலம் தொலைத்தொடர்பு சேவை வழங்க உரிமம் வழங்கியது இந்தியா. 4 ஆண்டுகளாக நிலுவையில் இருந்த நிறுவனத்திற்கு உரிமம் வழங்கப்பட்டது. ட்ரம்புடன் ஏற்பட்ட மோதலை அடுத்து அரசியல் ரீதியாக எலான் மஸ்கிற்கு அடைக்கலம் தர தயார் என்று ரஷ்யா அழைப்பு. எலான் மஸ்க் போன்ற ஆளுமைக்கு அடைக்கலம் தேவைப்படாது என்ற போதும் அத்தகைய சூழல் இருந்தால் ரஷ்யாவுக்கு வரலாம் என்றும் ரஷ்ய அதிகாரிகள் விளக்கம்.
பெங்களூரு நெரிசல் சம்பவம் தொடர்பாக விராட் கோலி மீது கப்பன் பார்க் காவல் நிலையத்தில் புகார் பதிவு. கூட்ட நெரிசல் வழக்குடன் இணைத்து கோலி மீது விசாரணை நடத்தப்படும் என்று போலீசார் தகவல்.